அனைவருக்கும் டிவைன் எனர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்குறது பச்சை கற்பூரங்கள். பச்சை கற்பூரம் இதனுடைய நன்மைகள் மிக அபரிதமான நன்மைகளை செய்யக்கூடியது. இந்த பச்சை கற்பூரம் மகாலட்சுமி தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பச்சை கற்பூரம் எங்கே இருக்கோ அங்கே பண ஆகர்ஷணம் அதிகமாக இருக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. இதை நம்ம பூஜை அறையில் வீட்டில் அதிகமாக பயன்படுத்தலாம். நம்ம பூஜை அறையில் சாமி கும்பிட்டு முடித்த பின்னாடி ஆரத்தி எடுக்கும் பொழுது சாதாரண கற்பூரத்தை விட இந்த பச்சை கற்பூரத்தை நம்ம அதிகமாக பயன்படுத்தும் பொழுது, ஆரத்திகளை பயன்படுத்தும் பொழுது மிக அற்புதமான ஒரு வாசனை வரும். அது தெய்வீக வாசனை. வீடு நிறைய இந்த நேர்மறையான சக்திகள் இருக்கும். அதுக்கு அவ்வளோ அற்புதமான இந்த பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரத்தை நம்ம தண்ணீரை போட்டு வைக்கும் பொழுது அதுக்கு ஒரு தனி மதிப்பு. தண்ணியில் போட்டு வைக்கும் பொழுது மிக மெதுவாக கரையும். அது ஒன்று. ஏன்னா பச்சை கற்பூரம் வெளியே வைக்கும் பொழுது 1 மணி நேரம் 2 மணி நேரத்திலேயே பாதி குறைஞ்சிரும். என்ன ஒரு காரணம்னா, இதெல்லாம் 1 கிலோ 1000-2000 ரூபாய்க்கு மேலே இருக்கும். மிகவும் விலை மதிப்பு அதிகமாக இருக்கும். என்ன காரணம்னா, அதனுடைய தன்மையினை பொறுத்து இதனுடைய விலையும் அதிகமாக இருக்கும். அதனால் இது மகாலட்சுமி தன்மை கொண்டது. இது வீட்டில் நம்ம பூஜை அறையில் மட்டும் இல்லை, நம்மளுடைய படுக்கை அறையில் படுக்கும் பொழுது இது ஒரு தண்ணியில் போட்டு நம்ம படுக்கைக்கு கீழே வைக்கும் பொழுது நமக்கு இந்த கெட்ட கனவுகள் வர்றது, அப்புறம் பல உடல் உபாதைகள்லேருந்து இது ஆகர்ஷணம் பண்ணி இதை நல்ல நேர்மறையான சக்திகள் நம்ம உடம்புக்கு கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளவு அற்புதமான ஒரு பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரத்தை பற்றி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். என்னென்னா, இது கொசுவை விரட்டக்கூடியது. இன்னும் இது இல்லாமல் வீட்டில் சமையலறை, ஹாலில், அப்புறம் படுக்கை அறையில், பூஜை அறைகளில் இதை அங்கங்கே வைக்கும் பொழுது ஒரு சின்ன கப்பில் தண்ணி போட்டு அதில் வச்சிட்டோம்னா மெதுவாக கரையும். காற்றில் கரையக்கூடியது, மிக வேகமாக கரையக்கூடியது பச்சை கற்பூரம். சாதாரண கற்பூரத்தை விட அதிகமாக கரையும். அதனால் கொஞ்சோண்டு ஒரு பவுலில் தண்ணி போட்டு வைக்கலாம். அப்படி வைக்கிறது கூட அந்த கண்ணாடி பவுலில் வைக்கும் பொழுது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், மிக கவர்ச்சியாகவும் இருக்கும். இந்த கொசுக்கள் வராது. வீட்டில் இப்போ கொசு வரக்கூடிய காலம்தான் மழைக்காலங்கள். அப்படின்றதுனால எங்கே பார்த்தாலும் கொசு இருக்கும். வீட்டில் ஒரு தெய்வீக மனம் இருக்கும். வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வரும்பொழுதே ஒரு தெய்வம் குடிகொண்ட வீட்டுக்குள்ளே வந்த மாதிரியே நமக்கு கோயிலில் வந்த மாதிரி, கோயிலிருந்து வந்த மாதிரி நமக்கு ஒரு நினைவு வரும். அந்த அளவுக்கு மிக அற்புதமான அம்சம் கொண்டது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய தாந்திரிகம் இருக்குது. இதை ஒரு சின்ன பேப்பரில் மடித்து நம்மளுடைய மணி பர்ஸில் வச்சுக்கிட்டோம்னா மிக பணம் எப்பயுமே குறையாது. இது ஒரு தாந்திரிகம் தான். இது பணம் ஒரு சின்ன பேப்பரில் மடித்து நம்மளுடைய பர்ஸில் வச்சுக்கணும். பணம் குறையாது. இன்னும் நம்மளுடைய கோரிக்கைகள், நம்ம ஏதோ ஒரு தாவில் ஒரு வேலைக்காக போகிறோம், அந்த வேலை சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு எல்லாமே நினைப்போம். யாராக இருந்தாலும் ஒரு வேலைக்காக போகும் பொழுது அந்த வேலை எந்த வேலையாக இருந்தாலும் சரி சக்ஸஸ் ஆகணும்னு நினைப்போம். அதுக்கு ஒரு தாந்திரிகம். இந்த பச்சை கற்பூரத்தை எப்பயுமே பர்ஸில் வச்சுருக்கிறோம். அந்த வாசனை நம்ம சுற்றிலும் ஒரு நேர்மறையான சக்திகளை வெளிப்படுத்தும். இது இல்லாமல் ஒரு ஏலக்காய் எடுத்து வாயில் போட்டுட்டு மென்னுட்டு போகணும். இது மிக வேகமாக அந்த சக்தியை ஆகர்ஷணம் செய்யக்கூடிய தன்மை இந்த பச்சை கற்பூரம் ஏலக்காய்க்கு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்ம கோயில்களுக்கு போகிறோம். கோயிலில் போயிட்டு தெய்வத்தை வணங்கிட்டு கோரிக்கைகள் கேட்போம். நாங்கள் இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, பணம் வேணும் அல்லது குடும்பத்தில் நிம்மதி வேணும், இப்படி ஏதாவது கேட்போம். கேட்கும் பொழுது பச்சை கற்பூரம் கையில் இருந்தாலோ அல்லது பாக்கெட்டில் இருந்தாலும் மிக வேகமாக கம்யூனிகேட் ஆகும். தெய்வ சக்திகளோட மிக அற்புதமாக கம்யூனிகேட் ஆகும். இது நிறைய வீடியோக்களில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இதனுடைய முக்கியத்துவத்தை கருதி திரும்பவும் இந்த வீடியோவை போட்டிருக்கிறோம். இன்னும் இந்த கற்பூரம், பச்சை கற்பூரம் மிக மிக அதிகமான விலை. இப்போ நம்ம கையில் இருக்கிற கற்பூரமே கிட்டத்தட்ட 15-20 ரூபா இருக்கும். அந்த அளவுக்கு மிக அபரிதமான செயல்பாடு கொண்டது. நீங்கள் செஞ்சு தான் பாருங்கள். உங்களுடைய தாந்திரிகம் அப்படின்றதுல நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இல்லாதவனா எதுவுமே செய்ய முடியாது. நம்பிக்கை இருக்கணும். ஏன்னா இது காசு பணம் எதுவுமே கிடையாது. ஒரு பச்சை கற்பூரம் வாங்கிட்டு வீட்டில் வைக்கிறோம். கொசுவை விரட்டுது. முதல்ல அறிவியல் பூர்வமாக கொசுவை விரட்டுது. அது இல்லாமல் நம்மளுடைய வீடு பூராமே ஒரு தெய்வீக ஒரு நறுமணம் இருக்கும். இவ்வளவு அற்புதமான இந்த பச்சை கற்பூரம் தண்ணீரில் போட்டு வைக்கணும், பூஜை அறையில் வைக்கணும். அப்புறம் விளக்குகளில்
டைமண்டு கற்கண்டு அப்படின்னு இருக்குது. அந்த டைமண்டு கற்கண்டு கொஞ்சமும் இந்த பச்சை கரும்புரம் கொஞ்சமும் ஒரு துணியில் சுற்றி விளக்குகளில் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நெய் விளக்கு ஏற்றுவது சிறப்பு. ஏன்னா செவ்வாயும் வெள்ளிக்கிழமையும் ஒரு நல்ல நாள். செவ்வாய் அப்படின்றதே மங்களவார் அப்படின்னு சொல்லிட்டு சான்ஸ்கிரிட்டில் ஹிந்தியில் சொல்லுவாங்க. மங்களம் அப்படின்னா சிறப்பான நாள். அன்றைக்கி தான் வந்து சேட்டுக்குங்களெல்லாம் வந்து பெரிய பெரிய கோட்டீஸ்வரங்க பணம் அதிகமாக வச்சுருக்கிறவங்க பூராமே அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பணத்தை வாங்குவான், கொடுக்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு தாந்திரீகம் அவங்க வச்சுருக்கிறாங்க. செவ்வாய் மிக அற்புதமானது. செவ்வாய் அப்படின்னு சொன்னால் செவ்வாய் கிரகத்துக்குரியது. வாய் வந்து நெருப்புக்குரியது, நெருப்பு கிரகம். அது எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடியது, அன்றைக்கி செய்யக்கூடியது. நிறைய பேர் செவ்வாய் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி எதுவும் செய்யக்கூடாதுன்னு நினச்சிக்கிறாங்க. செவ்வாய்ன்றது ஒரு அது பேரே மங்களவார் அப்படின்னு ஹிந்தியில் வந்து மங்கள்வார் அப்படின்னா செவ்வாய்க்கு பேர் தான் அது. அதனால் அதை வந்து செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமை தெய்வங்களுக்கு ஆகர்ஷணத்துக்குரிய நாள். மிக அற்புதமாக எல்லா மதத்தினரும் வெள்ளிக்கிழமை கோயில்களுக்கும் சர்ச்சைகளுக்கும் மசூதிகளுக்கும் போகக்கூடிய நாள் தான் அது. அதனால் அந்த நாட்களில் நாம் வந்து நெய் தீபத்தில் வந்து இந்த சின்ன ஒரு துண்டு பச்சை கற்பூரமும் ஒரு டைமண்டு கற்கண்டும் அதில் போட்டு விளக்கில் போட்டு ஏற்றும் பொழுது வீட்டில் வந்து சுபிட்சம் பெருகும். உலகத்தில் இது வந்து நேரடியாக பணத்தை ஈர்க்காது, ஆனால் பணத்தை ஈர்க்கிறதுனா வேலை செய்யும். இதுதான் வந்து சைக்காலஜி. மனோதத்துவத்தில் நிறைய பேர் இந்த கற்பூரம் எப்படியா பணத்தை எடுத்துகிட்டு வரும் அப்படின்னு நினைப்பாங்க. முயற்சிகள் தான். முயற்சி செய்வனுக்கு பலன் இருக்கும், முயற்சி செய்யாதவனுக்கு பலன் இருக்காது. 2 பேர் குருக்கிட்ட வந்து கேட்குறாங்க, முயற்சின்னா என்ன, முயற்சினா பலன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. குரு வந்து அவர்களுக்கு வந்து நேரடியாக விளக்கம் சொல்லாமல் மழை பெஞ்சிட்டு இருக்குது, வெளியே பெஞ்சிட்டு இருக்குது, 2 பேர்த்துக்கிட்டையும் பாத்திரம் கொடுத்து தண்ணியை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மழை பெஞ்சிட்ருக்கு, மழையில் வெய்யுங்க, தண்ணி வந்து நிரம்பட்டும் அப்படின்றாங்க. ஒரு சிஷியன் வந்து மலையில் நினைஞ்சிட்டு போயிட்டு வெளியே வந்து அந்த பாத்திரத்தை வச்சுட்டு வரான். இன்னொரு சிஷியன் வந்து உள்ளேருந்தே பாத்திரத்தை வெளியே போடுறான். வெளியே போடும்போது பாத்திரம் வந்து கமுந்து விழுந்துருது. அப்புறம் மழை நின்ன பின்னாடி பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னால் ஒரு சிஷியன் சும்மா வெறும் பாத்திரத்தை எடுத்துகிட்டு வரான். இன்னொரு சிஷியன் வந்து பாத்திரம் அப்போ தண்ணி எடுத்துகிட்டு வரான், மழை நீர் எடுத்துகிட்டு வரான். இது என்னதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும் அப்படின்றான். தெய்வத்தால் ஆகாதினும் முயற்சிதான் மெய்விருத்த குளிதருன்றான். கடவுளாலே முடியாது அப்படின்னாலும் நாம் செய்யக்கூடிய முயற்சிகள் நமக்கு ஒரு பலனை கொடுக்கக்கூடியது தான், அதில் எந்தவித சந்தேகம் இல்லை. இந்த தாந்திரிகளை பொறுத்த வரைக்கும் மந்திர தந்திர எந்திர சாஸ்திரத்தில் தாந்திரிகளை பொறுத்த வரைக்கும் தந்திர சாஸ்திரம் மிக அற்புதமாக வேலை செய்யும். சீனர்கள் இன்னும் மேலை நாட்டவர்கள் தாந்திரிகத்தை அதிகமாக பயன்படுத்தி தான் பணவளக்கலையில் சக்ஸஸ் ஆகிட்டுருக்குறாங்க. நாம் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம், வரும் அப்படின்னு சொல்லுவோம், அதை பற்றி தெரியாது, செய்யவும் மாட்டோம். ஆனால் செய்யணும், களத்தில் இறங்கணும். எப்பயுமே உலகத்தில் கடவுள் வந்து நிச்சயமாக எல்லாருக்கும் பலன் தருவான். அதில் எந்தவித சந்தேகமும் ஆட்சேபனையும் எதுவுமே கிடையாது. பலன்கள் எல்லாத்துக்கும் கொடுப்பான். எப்படி கொடுப்பான் அப்படின்னு சொன்னால் வெறும் கூடையை வச்சுக்கிட்டு இருந்தால் கொடுக்க மாட்டான். அந்த கூடையை ரப்புற பழங்களை மாம்பழங்களை எடுத்துகிட்டு போயிட்டு இறைவா எனக்கு ஒரு நல்ல வருமானத்தை செஞ்சு கொடு அப்படின்னா இயல்பாக அந்த மாம்பழங்கள் விற்கிறதனுடைய விலையோட அதிகமான விலைக்கு விற்று தரத்துக்கு இறையருள் உதவி செய்யும். வெறுங்குடையை கொண்டு போயிட்டு எனக்கு வந்து வருமானம் வரணும் அப்படின்லாம் எதுவும் நடக்காது. ஏன்னா முயற்சி இல்லாத பயிற்சி இவைகள் எதுவுமே இல்லாமல் வாழ்க்கையில் எதுவுமே சக்ஸஸ் ஆகாது. இந்த பச்சை கற்பூரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தாந்திரிகத்தை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். நாங்கள் என்னுடைய சிஷியர்கள் இன்னும் நம்ம சொன்ன இவங்க எல்லாமே பயன்படுத்தி நல்ல அனுபவத்தை, நல்ல ஒரு அருமையான விளக்கத்தை வச்சுருக்கிறாங்க. அவங்க சக்ஸஸ் ஆகியிருக்கிறாங்க. நீங்களும் இதை செய்கிறதுனால சக்ஸஸ் ஆக முடியும். இன்னும் வேகமாக இந்த பச்சை கற்பூரத்தில் நமக்கு வந்து பலன்கள் அதிகமாக வேணும் அப்படின்னு சொன்னால் எரிக்கிறது மூலமாக பச்சை கற்பூரத்தில் கோயில்களெல்லாம் கற்பூரத்தை வச்சு பின்னாடி தான் சாமியே வரும். நிறைய பேருக்கு சாமி வரும்பொழுது சும்மா தான் இருக்கும். கற்பூரம் பொறுத்து வச்சு அடுத்த நிமிஷமே சாமி வரும். என்ன அப்படின்னு சொன்னால் இதில் இருக்கக்கூடிய அந்த நெடி, அந்த வாசனை, அரோமா அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்குது. வாசனை அப்படின்ட்டு ஒரு சப்ஜெக்டே இருக்குது, ஒரு பெரிய சப்ஜெக்ட் இருக்குது. அதன் மூலமாக தான் அந்த வைப்ரேஷன் ஆகுது, தெய்வ கலைகள் வந்து வருது. இவைகள்லாம் வந்து தெரியாதவங்க இல்லை அப்படின்னுவாங்க, தெரிஞ்சவங்க முயற்சி செஞ்சு பார்ப்பாங்க. இந்த கற்பூரம் வந்து பச்சை கற்பூரம் தண்ணியில் எரியக்கூடியது தான். நம்ம வந்து மிக வேகமாக நமக்கு வந்து நல்லது நடக்கணும் அப்படின்னா ஒரு பச்சை கற்பூரத்தை வந்து நெருப்பில் வந்து தண்ணியில் இருக்கக்கூடிய நீரில் இருக்கக்கூடிய பச்சை கற்பூரத்தை நம்ம பற்ற வச்சோம்னா அது நல்ல அற்புதமாக எரியக்கூடியது தான், தண்ணியில் எரியக்கூடியது தான் இது. அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இப்போ நீர் இருக்கக்கூடிய இந்த பவுலில் வந்து பச்சை கற்பூரம் எரிஞ்சிட்ருக்கு.
இது எரியும் போது மிக வேகமாக நமக்கு வந்து இதில் இருக்கக்கூடிய அந்த அரோமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாசனையானது இந்த இந்த வீடு பூராமே நமக்கு வந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய நேர்மறையான சக்திகளை கொண்டு வரக்கூடியது தான். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. உலகத்தில் 2 சக்திகள் தான். ஒன்று நெகட்டிவ், ஒன்று பாசிட்டிவ். பாசிட்டிவான விஷயங்களை செஞ்சு நல்லதே நினைத்து நல்லாரை காண்பதும் நன்று, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்று, அவரோடு இணங்கி இருப்பது நன்றுன்னு. இதெல்லாம் இல்லைனாலும் அவர் குணங்கள் உரைப்பது நன்று அப்படின்னு ஔவையார் சொன்னாங்க. தீயோரை காண்பதும் தீது, திருவற்ற தீயோர் சொல் கேட்பதும் தீது, அவர் குணங்கள் உரைப்பது தீது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது எதெல்லாம் நல்லது அப்படின்னா அதெல்லாம் நாடி செல்ல, நல்லது எங்கே நல்லது எங்கே அப்படின்னு நாடி செல்லும் பொழுது அது நல்லது தான் நடக்கும். எதை நாம் நினைக்கிறோமோ அதுவாக தான் ஆகிறோம். பகவத்கீதையில் சொல்கிறோம். நீ எதை நினைக்கிறையோ அதுதான் ஆகுன்றான். பிரபஞ்ச விதியும் அதுதான் சொல்லுது. ஈர்ப்பு விதி, பண ஈர்ப்பு விதியாகட்டும், பிரபஞ்ச ஈர்ப்பு விதியாகட்டும், பஞ்சபூதங்களாகட்டும், இவைகள் எல்லாமே எதை சொல்லுது அப்படின்னு சொன்னால், எல்லாமே நீ என்ன நினைக்கிற உள்ளத்துக்குள்ளே உள்ளது தான் உலகம் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் பாடுவோம். உலகமே எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் உள்ளத்துக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆட்டி வித்தால் யார் ஒருவன் ஆடாதேனே கண்ணா அப்படின்னு ஒரு பாட்டில், உள்ளத்திலே உள்ளது தான் உலகம் கண்ணா, இதை உணர்ந்தவர் வாழ்வில் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசனுடைய பாட்டு. அதனால் எதை நினைச்சாலும் பாசிட்டிவாக நினைக்கணும். எல்லாம் நன்றி செலுத்துதல்லையும் அன்பு செலுத்துதல்லையும் ஆனந்தமாக இருக்கிறதுலையும் தான் நமக்கு எல்லாமே வந்து சேரும். நிறைய பேர் வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இதுக்கான ஆனந்தம் தான் நமக்கு வந்து கொண்டு வரக்கூடிய, எதை கொண்டு வந்தாலும் நம்ம பொருளாகட்டும் பணமாகட்டும் எதுவாக இருந்தாலும் பிரபஞ்சம் நமக்கு கொண்டு வர்றதுக்கு முக்கியமான ஒரு ஒரு செயல்பாடு என்ன அப்படின்னு சொன்னால் ஆனந்தம் தான். ஆனந்தமாக இருந்தாவே நமக்கு எல்லாமே கொண்டு வந்தோம். ஆனால் நம்ம மனிதனுக்கும் தெய்வ சக்திகளுக்கும் இடையே ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் ஆகாது இருக்குது. என்னென்னா, என்கிட்ட பணத்தை கொடு நான் ஆனந்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்கிட்ட செல்வம் வரட்டும், நான் என்கிட்ட ஆனந்தமாக இருக்கணும், பணம் தான் ஆனந்தமாக இருக்கணும். ஆனால் தெய்வம் என்ன சொல்லுது, நீ ஆனந்தமாக இரு, உனக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுது. இந்த 2 கான்ட்ராக்ஷும் இது வந்து சரிப்படுத்திட்டோம்னா நமக்கு வந்து நம்முடைய வாழ்க்கை வந்து ஒளிமயமான எதிர்காலமாக இருக்கும் அப்படின்றதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த பச்சை கற்பூர தாந்திரிகம் ஏற்கனவே 2-3 வீடியோ போட்டிருக்கிறோம். அதனுடைய முக்கியத்துவத்தை கருதி இது வந்து ஆகர்ஷணம் பண்ணக்கூடியது தான். நாமும் எப்பயுமே நீண்ட நாட்களாக பல வருடங்களாக என்னுடைய பர்ஸில் இந்த பச்சை கற்பூரம் வச்சுருக்கிறேன். ஒரு பேப்பரில் மடித்து வைக்கணும். சும்மா வச்சோம்னா எல்லாம் தூளெல்லாம் உடஞ்சி வந்து எல்லா பொருள்களையும் பரவும். அதனால் வெளியில் பயன்படுத்தும் பொழுது பூஜை அறையில் துணியில் கட்டி வைக்கணும். பர்ஸில் வைக்கும்போது ஒரு பேப்பரில் மடித்து வைக்கணும், அல்லது பிளாஸ்டிக் கவரில் போட்டு வைக்கலாம். பிளாஸ்டிக் கவரில் போட்டோம்னா வாசனை வராது. பேப்பரில் வைக்கிறது மிக சிறப்பு. இப்படிப்பட்ட மகா தாந்திரிகங்கள் நிறைய இருக்குது உலகத்தில். நிறைய வல்லுநர்களை நம்ம தேடி போய் நம்ம தாந்திரிகங்களை தெரிஞ்சுக்கிறது சிறப்பு. இப்படிப்பட்ட மகா சிறப்புடைய இந்த தாந்திரிக பச்சை கற்பூர தாந்திரிகத்தை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி, எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பது வேறல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரம் என்று பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.